இப்ப சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்ற முறை வந்து எப்படி வந்து மாணவர்களோ இல்ல பெற்றோர்களோ தயாராகணும்னு நினைக்கிறீங்க? அதாவது சாய்ஸ் ஃபில்லிங்கிறது ஒரு ஆர்ட். அப்போ வந்து நம்மளுடைய அரசு, நம்முடைய தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் உடைய மேனேஜ்மெண்ட் வந்து என்ன சொல்றாங்க, உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க. இன்னும் நிறைய டைம் இருக்கு. ஜெயச்சந்திரன் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் நவ அட் பள்ளிக்கரணை. நான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியும், இப்போ வந்து நிறைய தொலைக்காட்சி பத்திரிகைகள் என்ன கட் ஆஃப் எப்படி ஏறும் இறங்கும் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுடைய கட் ஆஃபுக்கு பிளஸ் ஆர் மைனஸ் வச்சு கொஞ்சம் வந்து காலேஜஸ் வந்து நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய ஒரு ஷீட்ல வந்து எழுதணும். அது காலேஜ் பேரு, காலேஜுடைய கோட் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரே காலேஜ் பேர்ல நிறைய இருக்கு. ஸோ காலேஜ் கோடு, அந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் எல்லாமே அப்படியே போட்டு ஒரு பெரிய ஷீட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணணும். அதில் போட்டு எந்தெந்த கோர்ஸ் நீங்கள் விரும்புகிறீங்களோ அதை வந்து ரவுண்ட் பண்ணி வைக்கணும். இது மாதிரி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20-30 காலேஜ் எழுதி ஒரு பெரிய ஷீட்டில் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி நீங்கள் சாய்ஸ் நம்பர் 1 காலேஜ் பேரு, காலேஜ் கோடு, என்ன பிரான்ச் அப்படின்னு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண அட்லீஸ்ட் ஒரு 150 சாய்ஸ் 200 சாய்ஸ் எவ்வளோ வேணால் சாய்ஸ் கொடுக்கலாம். நான் மினிமம் ஒரு 200 சாய்ஸ் ஆச்சும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண பிறகு ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ நீங்கள் ஒரு 10 காலேஜ் சூஸ் பண்ணியிருக்கீங்க, ஒரு 150 சாய்ஸ் போட்டிருக்கீங்க. இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது பேரண்ட்ஸ் என்ன, எஸ்பெஷலி பேரண்ட்ஸ் என்ன பண்ணுன்னா, அந்த 10 நீங்கள் உங்கள் பையன் சூஸ் பண்ண, உங்கள் பையனோ பொண்ணை சூஸ் பண்ண அந்த 10-15 காலேஜுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கணும். அதாவது சார் நாங்கள் வந்து கலந்தாய்வு மூலமாக வந்தால் எவ்வளோ ஃபீஸ் கட்டணும், ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோ, டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ் எவ்வளோ, இல்லை மத்தியானம் சாப்பாடு வந்து சில காலேஜில் அவங்களே போடுறாங்க, அவங்க அந்த பில் எவ்வளோ, பிளேஸ்மெண்ட்டுக்கு ஏதாச்சும் ஃபீஸ் வாங்குறாங்களா, லைப்ரரி ஃபீஸ், ஸ்போர்ட்ஸ் ஃபீஸ், இன்டைரக்ட் ஃபீஸ் ஏதாச்சும் வாங்குறாங்களா, அங்கே படிக்கிற பசங்கள்கிட்ட வந்து கேட்கணும், எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் நடுவில் ஏதாச்சும் வாங்குறாங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த ப்ரிப்பேர் பண்ண சார்ட்லேயே எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு நீங்கள் எழுதிட்டு வாங்க, ஒவ்வொன்றா ஃபோன் பண்ணிட்டு. காரணம் என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நாங்கள் பார்த்துருக்கோம். இப்போ வந்து அவங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட், அது நம்ம டென்டேட்டிவ் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் பற்றி நிறைய பேச போகிறோம். இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் பண்ண பிறகு இந்த கவர்மெண்ட் வந்து இவ்வளோ ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க போய் அந்த காலேஜில் ஃபீஸ் கட்டும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, சார் இது வந்து பேசிக் ஃபீஸு, மற்ற ஃபீஸ்லாம் இல்லை. அதுவும் சில பேரண்ட்ஸ் பாவம் கடைசி நேரத்தில் போய் கட்டுறாங்க. அப்போ இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்னா ஒரு காலேஜில் போய் 50,000 கட்டணும் அப்படின்னு ஒரு சப்போஸ் ஜஸ்ட் சும்மா ஒரு இதாக சொல்கிறேன், ஒரு 45,000 50,000 கட்டணும் அப்படின்னா காலேஜில் போனால் 85,000 ரூபா கட்ட சொல்கிறாங்க. சார் எங்களால் சடனாக 25,000 30,000 கட்ட முடியல அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் ஏற்படுது. ஸோ இது எல்லாமே வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க சொல்றீங்கல்ல ஒரு 10 கல்லூரிகளுக்காவது நம்ம வந்து போன் பண்ணி கேட்கணும் ஃபீஸ் எல்லாம் எப்படின்றது, அவங்க தொலைபேசியிலேயே வந்து சொல்றதுக்கு தயாரா இருப்பாங்களா? நேர்ல வாங்க அப்படின்ற ஒரு பதில முன்வைக்க மாட்டாங்க. இல்ல அது வந்து நீங்க வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு தான் அது மாதிரி அவங்க வந்து அது பண்ணலாம். பட் ஏன்னா ஃபீஸ் வாங்குறதுல வந்து அவ்வளோ வந்து அவங்கள அவ்வளோவா டினே பண்ண மாட்டாங்க. அது வந்து நாம வந்து தைரியமா கேட்கலாம். ஓரளவுக்கு அட்லீஸ்ட் மேபி ஒரு 5-10% அதில் அடிஷ்னலாக அப்புறம் வாங்கலாம், அது வேற விஷயம். பட் வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு. நான் அதனால தான் இப்போ அது கடைசியில் அதான் சொல்ல விரும்பல. இப்போ ஒரு காலேஜில் வந்து சார் நீங்கள் 70,000 கட்டணும்னா அட்லீஸ்ட் நீங்கள் மைண்டில் 80,000 கட்டுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்கிறேன். இதுதான் நானும் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் சொன்னது கரெக்ட் 100%. பட் வந்து நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க, நீங்கள் நேரில் வாங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த டொனேஷன் வாங்குறதோ அல்லது வந்து அடிஷ்னல் ஃபீஸ் வாங்குறதோ வந்து ஃபோனில் சொல்ல மாட்டாங்க, நீங்கள் நேரில் வாங்கன்னு தான் சொல்லுவாங்க. பட் கலந்தாய் போகும்போது இட்ஸ் அஃபிஷியல். ஏன்னா கவர்மெண்ட்டே சில இதெல்லாம் நார்ம்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு போகிறது பெட்டர். ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் வந்து ஜஸ்ட் டோன்ட் கெட் கேரிட் அவே. கண்டிப்பாக ஒரு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் ஜாயின் பண்ணுன்னா இது எல்லாமே தெரிஞ்சுட்டு ஒரு சார்ட் மாதிரி ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ண பிறகு சப்போஸ் 29 உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங்னா தயவு செய்து ஃபர்ஸ்ட் நான் ஸ்டூடெண்ட்ஸ்ட சொல்றது, சார் நான் நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க, சார் நான் வந்து இன்னைக்கு எனக்கு சாய்ஸ் ஓப்பனிங் ஆகுது, 9 மணிக்கு நான் ஓப்பன் ஆன உடனே இம்மிடியட்டா நான் ஃபில்அப் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து ஆலாட் கொடுப்பாங்களா? சத்தியமா கிடையாது. அதுவும் சில பேர் என்ன பண்றாங்கன்னா இம்மிடியட்டா ஓபன் பண்ணி சாய்ஸ் ஃபில்அப் பண்ணிடுறாங்க, எந்த ஒரு ப்ரிப்பரேஷன் இல்லாம. அப்புறம் லாக் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நான் யோசிக்கிறேன், ஐயோ இந்த காலேஜ் நான் கொடுக்கவே இல்லை, இந்த பிரான்ச் கொடுக்கவே இல்லை அப்படின்னு. அது ரொம்ப கஷ்டம். லாக் வந்து அவ்வளவு ஈஸியா பண்ணக்கூடாது. அது அவசரம். எல்லாத்துலயுமே பேரண்ட்ஸ் வந்து அவசரம் அப்படின்னு சொல்லுவேன் நான். 3 நாள் எதுக்கு டைம் கொடுக்குறாங்க? அது 3 நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க அப்படின்னு. சாய்ஸ் ஃபில்அப் கூட நான் வந்து என்ன சொல்றேன்னா, தயவு செய்து முடிஞ்ச உங்க வீட்லயே பண்ணுங்க. நான் எப்பவுமே சொல்றேன், உன்னால ஒரு சாய்ஸ் கூட ஃபில்அப் பண்ண முடியல ஆன்லைன்னா யூ ஆர் நாட் ஃபிட் இனஃப் டு டூ இன்ஜினியரிங் சொல்லுவேன். ஓகே, ஒரு ரூரல் சைடில் இருக்கிற மால் முடியல அப்படின்னா கண்டிப்பா ஒரு கல்லூரிகளோ ஒரு ப்ரௌசிங் சென்டருக்கு போகாம
டிஎஃப்சி சென்டருக்கு போங்க. தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் உடைய ஆர்கனைசிங் கமிட்டியே வந்து நிறைய டிஎஃப்சி சென்டருக்கு ஓபன் பண்ணியிருக்காங்க. டிஎஃப்சி சென்டர்ல போய் நீங்க சாய்ஸ் ஃபில்அப் பண்ணலாமே. அங்க போகும்போது அங்க உட்காந்து யோசிக்க கூடாது. அதுதான் சொன்னேன், ப்ரிப்பேர். அதுதான் இங்கிலீஷ்ல ஒரு சேயிங் இருக்கு, நெவர் ஃபெயில் டு பிளான் அன்லெஸ் யூ பிளான் டு ஃபெயில் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பிளான் பண்ணிட்டு போனீங்கன்னா டிஎஃப்சி சென்டர்ல நீங்க சாய்ஸ் ஃபில்அப் பண்ணி இது பண்ணலாம். அடுத்தது உங்களுடைய யூசர் நேம், பாஸ்வேர்டு, உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர்ல யாருக்குமே ஷேர் பண்ணாதீங்க. நான் சொல்ல, நான் கேட்டாலும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். யார் கேட்டாலும் கொடுக்காதீங்க. இது வந்து நான் கேட்பேன், உங்களுடைய பேங்க் ஏடிஎம் நம்பரும் ஏடிஎம் பின்னு கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. அப்போ அதே மாதிரி தான் இது ஒரு லைஃப். இது உங்களுடைய வெல்த். அது தயவு செய்து யார் கேட்டாலும் தயவு செய்து வந்து இது பண்ணாதீங்க. அடுத்தது டிஎஃப்சி சென்டர்லயோ இல்ல வீட்லயோ நீங்க சாய்ஸ் ஃபில்அப் பண்ணும்போது உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் மொபைல் பக்கத்தால வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் ரிஜிஸ்டர் மொபைல். காரணம் என்னன்னா, நிறைய பேரண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன், என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதுவும் அந்த கடைசி நேரத்தில் சில பேர் பண்ணுவாங்க. அப்பாவுடைய மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் மொபைலா இருக்கும். சாய்ஸ் ஃபில்அப் பண்ணும்போது அப்பா வந்து ஆஃபீஸ்க்கு போயிடுவாரு, அம்மாவும் பையனும் உட்காந்து பண்ணுவாங்க. அந்த ஓடிபி வரும். ஓடிபி எதுக்கு வரும்? ரிஜிஸ்டர் மொபைல் தான் வரும். அப்பா சைலண்ட் மோட்ல வச்சிருந்தா எனக்கே 2-3 தடவை, நிறைய தடவை ஒவ்வொரு வருஷம் பேரண்ட் ஃபோன் பண்ணி, ஜேபி சார் ஓடிபி ஹஸ்பண்ட் இது போயிடுச்சு, அவர் எடுக்க மாட்டேங்கிறாரு, இப்போ என்ன பண்ணு தெரியல, டைம் வேற போயிடுச்சு அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். பட் வந்து ஒன்று நல்லா சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு செகண்ட் டேவெல்லாம் ஃபில்அப் பண்ணி லாக் பண்ணிடுங்க. இன்னொரு கேள்வி கேட்கலாம், சார் நான் லாக் பண்ண மறந்துட்டேன் அப்படின்னா, கடைசியாக நீங்கள் என்ன சேஞ்ச் கொடுத்துருக்கீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். அதாவது அந்த தேர்ட் டே ஈவினிங். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கடைசி நேரத்தில் வந்து லாகின் பண்ணாது. ஏன்னா கடைசி நேரத்தில் நிறைய பேர் வந்து சாய்ஸ் ஃபில்அப் பண்ணது வாய்ப்பு இருக்குது. அப்போ நெட் ஸ்லோ ஆகலாம், நெட்வொர்க் ப்ராப்ளம் வரலாம், சர்வர் ப்ராப்ளம் வரலாம். இது எல்லாமே நாங்கள் பார்த்துருக்கோம். அடுத்தது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல நேரம் பார்க்குறேன், இது இந்த மாதிரி உங்க நல்ல நேரம் பார்த்து சாய்ஸ் ஃபில்அப் பண்ண உங்களுக்கு நான் சொல்லியா கொடுக்க போகிறாங்க? கண்டிப்பாக கிடையாது. தயவு செய்து கடவுள் மேலே நம்பிக்கை வச்சுட்டு நல்ல நேரமோ ராகு காலம் அதெல்லாம் பார்க்காம நல்ல நிதானமா உட்காந்து பண்ணுங்க. லாக் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 3 தடவை செக் பண்ணுங்க. நீங்க ஒரு தடவை செக் பண்ணுங்க, அப்பா ஒரு தடவை செக் பண்ண சொல்லுங்க, அம்மா ஒரு தடவை செக் பண்ண சொல்லுங்க, ஆர்டர் கரெக்டா இருக்கா எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் லாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் அவங்க பண்ண வேண்டியது. அடுத்தது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்ம சாய்ஸ் ஃபில்அப் பண்றதுக்கு 5000 ரூபாய் ஃபீஸ் கட்டணுமா? வேண்டியதே கிடையாது. எந்த இதுவுமே. ஒன்ஸ் யுவர் ரேங்க் ஹஸ் கம், யூ ஆர் எலிஜிபிள் டு ஃபில் த சாய்ஸ். அதெல்லாம் அது முதல்ல தான் அந்த 5000 ரூபாய் இனிஷியல் பணம் கட்டணும். இப்போ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த 3 நாள் அவங்க சாய்ஸ் ஃபில்அப் பண்ணி லாக் பண்ணணும். அடுத்தது அவங்க லாக் பண்ண பிறகு அடுத்த நாள் வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்ல 2 நாள் டைம் கொடுப்பாங்க ஆப்ஷனை லாக் பண்றதுக்கு. இது ரொம்ப முக்கியம். சாய்ஸ் கொடுக்கும்போது நீங்க லாக் பண்ணாம இருந்தா கூட ஓகே, அது ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிடும். பட் ஆப்ஷன் கொடுக்கும்போது லாக் பண்ணாம இருந்தீங்கன்னா யூ வில் பி புஷ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்த உடனே கம்ப்யூட்டர் வில் கிவ் யூ ஆப்ஷன். சார் நான் கொடுத்த ஃபர்ஸ்ட் சாய்ஸே எனக்கு வந்துருச்சு அப்படின்னா கம்ப்யூட்டர் வில் கிவ் யூ 3 ஆப்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அக்செப்ட் அண்ட் கன்ஃபர்மிங் தி அலாட்மெண்ட். செகண்ட் ஆப்ஷன், சார் நான் வந்து ஐ எம் கோயிங் டு த செகண்ட் ரவுண்ட். ஏன்னா அப்வர்ட் மூவ்மெண்ட் வந்து வராது, ஏன்னா உங்க அலாட்மெண்ட் ஃபர்ஸ்டே வந்துருச்சு, டவுன்வர்ட் மூவ்மெண்ட் கிடையாது. ஸோ நான் தப்பா கொடுத்துட்டேன் ஃபர்ஸ்ட் சாய்ஸ், அதனால நான் வந்து அடுத்த ரவுண்ட் போடாது செகண்ட் ஆப்ஷன். தேர்ட் ஆப்ஷன் ஐ மீன் குவிட்டிங், சார் நான் வேற இடத்துல போயிருக்கேன் அப்படின்னு. ஸோ இப்படி வந்து நீங்க வந்து உங்களுக்கு கிடைத்த ஃபர்ஸ்ட் சாய்ஸே கிடைச்சுன்னா கம்ப்யூட்டர் வில் கிவ் 3 ஆப்ஷன். இல்லை சார் நான் ஒரு 100 ஆப்ஷன் கொடுத்தேன், எனக்கு வந்து 8வது ஆப்ஷன் கிடைச்சு, ஐ மீன் 8வது சாய்ஸ் கிடைச்சிருக்கு, அப்போ கம்ப்யூட்டர் வில் கிவ் யூ 5 ஆப்ஷன். அதாவது ஃபர்ஸ்ட் தாண்டி செகண்டோ தேர்டோ ஃபோர்த்தோ எய்த்தோ ஈவன் 100வது சாய்ஸ் உங்களுக்கு கிடைச்சாலும் கம்ப்யூட்டர் வில் கிவ் யூ 5 ஆப்ஷன். First option, accept and confirming the seat. Second option, accepting it, requesting for upward movement. Third, sir, only upward movement, sir. I am not accepting the current allotment, only upward movement. Fourth, sir, now I'll go to the next round. Fifth, I am quitting the counseling. அப்படி இருக்கும்போது நான் வந்து நிறைய தடவை சொல்வேன், செகண்ட் ஆப்ஷன் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன். அது வந்து எப்போன்னா நீங்க கொடுத்த மேலே கொடுக்குற சாய்ஸ் எல்லாமே கரெக்டாக இருந்தால் செகண்ட் ஆப்ஷன் கொடுக்கல, தப்பே கிடையாது. செகண்ட் ஆப்ஷன் வந்து அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் மூவ்மெண்ட். இப்போ அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் மூவ்மெண்ட் நீங்க ஆப்ஷன் வந்து லாக் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து டைம் கொடுப்பாங்க ஒரு 1 வீக். இப்போ வந்து 2 விஷயம். இப்போ நீங்க உங்களுக்கு கிடைத்த ஃபர்ஸ்ட் சாய்ஸே உங்களுக்கு கிடைச்சிருச்சு, அக்செப்ட் அண்ட் கன்ஃபர்மிங். இல்ல
நீங்க வந்து உங்களுக்கு வந்து 8வது சாய்ஸ் குடுத்துருக்காங்க. அலாட் ஆயிருக்கு டென்டேட்டிவ். நான் ஃபர்ஸ்ட் அத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சார். அப்வர்ட் மூவ்மெண்ட்டே போல அப்படின்னா, நீங்க அக்செப்ட் அண்ட் கன்ஃபர்மிங் த டென்டேட்டிவ் அலாட்மென்ட்னா, அந்த காலேஜ்ல போய் நீங்க டியூஷன் ஃபீயும், உங்களுடைய சர்டிபிகேட்டும் சரண்டர் பண்ணணும். நல்லா கவனிங்க. அக்செப்ட் அண்ட் கன்ஃபர்மிங் தி அலாட்மெண்ட், டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்னா, நீங்க கண்டிப்பா அந்த காலேஜ் உங்க அலாட் ஆன டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் காலேஜ்ல போய் நீங்க ஃபீஸ் கட்டி அந்த டைம் ஸ்டிபுலேட்டட் டைம்ல போய் அந்த ஸ்டிபுலேட் டைம்ல போய் சர்டிபிகேட்டும் கொடுத்து எல்லா ஒரிஜினல் சர்டிபிகேட்டும் கொடுத்து நீங்க வந்து பேமெண்ட் கட்டணும். இப்போ சார் நான் வந்து அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் மூவ்மெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்க டிஎஃப்சி சென்டர் தான் போய் பணம் கட்டணும் இல்லையா, அந்த காலேஜ்ல பணம் கட்டிடாங்க. சில பேர் தப்பு பண்ணியிருக்காங்க. தயவு செய்து அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் மூவ்மெண்ட்னா டிஎஃப்சி சென்டர்ல போய் பணம் கட்டி உங்களுடைய சர்டிபிகேட்ஸ் வந்து கொடுக்கணும். இப்போ இதுல 2 கேள்விகள் வந்து மாணவர்களுக்கு எழுகிறது. ஒன்னு வந்து சார் நான் முதல் பட்டதாரி, இல்ல நான் 7.5% இருக்கேன், நான் வந்து டியூஷன் ஃபீ கட்டணுமா? வேண்டியதில்லை. உங்களுடைய முதல் பட்டதாரி சர்டிபிகேட் அக்செப்ட் ஆயிருந்தா, சார் நான் அப்ளிகேஷன் போட்டிருக்கேன் சார், இன்னும் எனக்கு வரலை அப்படின்னா ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க பணம் கட்டி தான் ஆகணும். அதுக்கப்புறம் அது வந்து ரிவோக் பண்ணுவாங்க. அது வேற விஷயம். உங்ககிட்ட அப்ரூவ்டு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா நீங்க அந்த டிஎஃப்சி சென்டர்ல போய் சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்துட்டு அந்த ஒரிஜினல் முதல் பட்டதாரி சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கன்னா அந்த எக்ஸம்ஷன் கொடுப்பாங்க அந்த டியூஷன் ஃபீ கட்டுறதுக்கு. அடுத்த சந்தேகம் என்ன அப்படின்னா, நிறைய மாணவர்கள் டியூஷன் ஃபீ அப்படின்றது எல்லா கல்லூரிகளுக்குமே பொருந்துமா, இல்ல அரசு கல்லூரி? எல்லா கல்லூரிக்குமே பொருந்தும். அது வந்து மாறும். அதாவது இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா அக்ரிடேஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு மாதிரி, நான் அக்ரிடேஷனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து நீங்க பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட், செல்ஃப், ஸோ இது மாதிரி நிறைய இருக்கு. ஸோ அது வந்து அந்த பிரிண்ட் அவுட்லயே வந்துருங்க. இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சார் நீங்க சர்டிபிகேட் சரண்டர் பண்ணுங்கிறீங்க. எங்க அப்பா வந்து ஆல்ரெடி ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல போய் நாங்க ஜாயின் பண்ணிட்டோம், நாங்க சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்துட்டோம் சார். இப்போ சர்டிபிகேட் போய் நாங்க வந்து டிஎஃப்சி சென்டர்ல போய் நீங்க கொடுக்கணுங்கிறீங்க, இல்ல நான் அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம் அந்த காலேஜ்ல போய் கொடுக்கணுங்கிறீங்க. அப்போ வந்து நான் என்ன சார், ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. இம்மிடியட்டா நீங்க ஜாயின் பண்ண காலேஜ்ல வித்ட்ரா பண்ணி சர்டிபிகேட் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. சர்டிபிகேட் வாங்குறதுக்கு டிலே ஆகுதா, அப்போ நீங்க என்ன பண்ணா, நீங்க அந்த எந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணீங்களோ அந்த காலேஜ்ல ஒரு ஆத்தரைஸ் சர்டிபிகேட் வாங்க. இந்த பையன் வந்து இந்த ஃபீஸ் எல்லாம் கட்டி இந்த ஆர்ட்ஸ் காலேஜ்ல ஜாயின் பண்ணியிருக்காரு, இந்த காலேஜ்ல இந்த சர்டிபிகேட்ல உங்களுக்கு சரண்டர் பண்ணியிருக்காரு அப்படின்னு காலேஜ் வந்து ஆத்தென்டிகேட்டா உங்களுக்கு சர்டிஃபை பண்ணி அது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க. அந்த டைம்ல நீங்க வித்ட்ரா பண்ணிட்டு கொண்டு வந்து பண்ணலாம். ஸோ எல்லா வசதியும் நம்மளுடைய தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது சில மாணவர்கள் சார் முதல் பத்தடாதி இப்பதான் நீங்க சொன்னீங்க, எனக்கு வரல, இப்பதான் அப்ளிகேஷன் போட்டிருக்கேன், நான் வந்து இப்போ பணம் கட்டிட்டேன், அதுக்கப்புறம் நான் வந்து முதல் பட்டதாரியை வந்து சப்மிட் பண்ண எனக்கு வாய்ப்புகள் இருக்குமா? கண்டிப்பா இருக்கு. இன்னொரு சந்தேகம் மாணவர் பெற்றோர்களுக்கும் என்ன அப்படின்னா, சார் எனக்கு வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்ல வந்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் கிடைச்சிருக்கு, செல்ஃப் ஃபினான்சிங், பட் அப்வர்ட் மூவ்மெண்ட்ல நான் நிறைய கவர்மெண்ட் காலேஜ் போட்டிருக்கேன். செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ்ல ஃபீஸ் வந்து ஒரு 55,000 60,000 ரூபாய் கட்டணும் அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ்ல வெறும் 18,000 ரூபாய் 20,000 ரூபாய் கட்ட வேண்டியிருக்கும். இப்போ நான் வந்து எனக்கு அலாட் ஆனது டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்ல வந்து செல்ஃப் ஃபினான்சிங், நான் 55,000 ரூபாய் போய் கட்டிடுறேன் டிஎஃப்சி சென்டர்ல. அப்வர்ட் மூவ்மெண்ட்ல எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் அலாட் ஆகுது. அப்போ அந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட் நான் என்ன சார் நான் லூஸ் பண்ணுமா? கண்டிப்பா லூஸ் பண்ண வேண்டியதில்லை. அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் அமௌண்ட் நீங்க என்ன பேமெண்ட் மோட்ல பே பண்ணீங்களோ அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஸோ அந்த கவலையும் நீங்க பட வேண்டியதில்லை. ஸோ அந்த ஸ்டிப்புலேட்டட் டைம்ல ஃபர்ஸ்ட் அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க வந்து காலேஜ்ல போய் கட்டணும். அக்செப்ட் அண்ட் அப்வர்ட்னா அந்த டிஎஃப்சி சென்டர்ல கட்டணும். மீதி தேர்ட் ஃபோர்த் ஆப்ஷன் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. ஆட்டோமேட்டிக்கா யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் தான் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா இந்த அப்வர்ட் மூவ்மெண்ட் கொடுப்பாங்க. டென்டேட்டிவ் அந்த ஃபர்ஸ்ட் அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்முக்கு இமீடியட்டா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்துடும். அக்செப்ட் அண்ட் அப்வர்டுக்கு இந்த ஸ்டிப்புலேட்டட் டைம்லாம் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் வந்து they will give you a provisional allotment. அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் போய் காலேஜில் போய் மீதி ஃபீஸை கட்டணும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு டவுட் வருது, சார் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்துருச்சு, நான் வந்து சர்டிஃபிகேட் வந்து டிஎஃப்சி சென்டர் கொடுத்துட்டேன், அப்போ அவங்க என்ன சார் நான் போய் ஏதாச்சும் திரும்பி டிஎஃப்சி சென்டர்ல போய் வாங்கிட்டு வந்து திரும்பி காலேஜ் கொடுக்கணுமா? வேண்டியதில்லை. ஆட்டோமேட்டிக்கா டிஎஃப்சி சென்டர்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆன காலேஜுக்கு அவங்க அனுப்பிச்சிருவாங்க. மீதி ஃபீஸ் கட்டிட்டு நீங்க பண்ணணும். இதுதான் வந்து மெயின். ஸோ இதுதான் மெயின் ப்ராசஸ்ங்க. இது வந்து நான் வந்து எப்பவுமே சொல்வேன்,
எந்த ஒரு இணையதளத்தையும் நம்பாதீங்க. ஒன்லி ஒரே இணையதளம் நம்ப வேண்டியது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் உடைய டிஎன்ஏ ஆன்லைன் வெப்சைட் போர்ட்டல்ல அவங்க வந்து தைரியமா தமிழ்லயும் போட்டிருக்காங்க, விளக்கமா இங்கிலீஷ்லயும் போட்டிருக்காங்க. அதை வந்து நீங்க ஒரு தடவைக்கு 2 தடவை அந்த வீடியோஸ் அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதான் டைம் இருக்கு. இப்போல்லாம் எவ்வளோ டைம் இருக்கு, இந்த டைம்ல எல்லாமே பாருங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சாய்ஸ் ஃபில்அப் பண்ணுங்க. கல்லூரி பத்தி நிறைய தெரிஞ்சுக்கோங்க. அங்க படிக்கிற மாணவர்கள்கிட்ட போய் ஒரு மாணவர்கிட்ட கேட்காதீங்க, ஒரு 10-15 மாணவர்கிட்ட போய் கேட்கணும் எப்படி நடத்துறாங்க. அதெல்லாம் கண்டிப்பா தெரியணும். ஏன்னா சில கல்லூரிகள் வந்து பாத்தீங்கன்னா, நான் பேர் சொல்ல விரும்பல, எல்லாம் ஒரே ஈவெண்ட்ஸ், கல்ச்சுரல், டெக்னிக்கல் ஈவெண்ட்ஸ், கிளாஸே கொஞ்ச நாள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் லாஸ்ட் 15 நாள் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லி அது நடத்துறாங்க. அப்புறம் அது பாத்தீங்கன்னா அட்டானமஸ்னால அந்த கொஸ்டினே வர மாதிரி கூட அது சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து கேட்கும்போது மனசு கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. இது எங்களால ப்ரூவும் பண்ண முடியாது. இது எல்லாமே இப்படிலாம் இருக்கு. ஸோ அதனால பெஸ்ட் நாங்க சொன்னாலும் இதை வந்து நம்பக்கூடாதுன்னு சொல்லுவேன். நீங்க போய் அங்க படிக்கிற பையன்கிட்ட போய் சொல்லுங்க, கேளுங்க. நிஜமாவே நடத்துறாங்களா, நோட்ஸ் மட்டும் கொடுக்குறாங்களா, இல்ல டெக்ஸ்ட் புக் வச்சு நடத்துறாங்களா, எப்படி எக்ஸாமினேஷன் சிஸ்டம் பண்றாங்க, அட்டானமஸ்ல எப்படி, யூனிவர்சிட்டியில எப்படி, என்ன பாஸ் பர்சன்டேஜ், எப்படிலாம் பண்றாங்க, அடுத்தது வந்து என்ன மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு. இப்போ கூட நான் ஒன்று கேள்விப்பட்டேன், ஒரு டாப் கம்பெனி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நிறைய காலேஜஸ்ல வந்து ஒரு 15 லட்சம் 20 லட்சம் சேலரி கொடுத்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 264 பேர் எடுத்திருக்காங்க. இந்த 264 பேருக்கு ஒரு 6 மாசம் ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்க, 264 பேருமே நாட் ஃபிட் அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த பசங்க வந்து சில பசங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க, சார் 6 மாதம் எங்களுக்கு என்னவோ அந்த பெரிய கம்பெனியில் வேலை கிடைச்சுன்னு சந்தோஷமா இருந்தோம், கடைசியில் பார்த்தா 6 மாசத்துல அந்த ட்ரைனிங் முடிஞ்சோன்னா வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ எங்க போய் சார் வேலை தேடுறது? சார் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கேட்கும்போது மனசு கஷ்டமா இருக்கு. அதனால தான் சொல்வேன், இந்த கல்லூரி சூஸ் பண்றது மிக மிக மிகவும் அவசியம். அந்த கல்லூரியில படிக்கிற மாணவர்கள் மட்டும் கிடையாது, படித்து முடிச்ச மாணவர்கள்ட்ட பேசுங்க. அகெயின் நான் சொல்றேன், வெரி இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். இன்னைக்கு சோசியல் மீடியால எப்படி நம்ம கண்டுபிடிச்சிடலாம், படிச்சு முடிச்ச மாணவர்கள்ட்ட சொல்லுங்க. எப்படி நீங்க காலேஜ்ல வேலை வாங்கி கொடுத்தது, எத்தனை நாள் இருந்தது, ட்ரெயின் எப்போ போர்டிங் பண்ணாங்க, எத்தனை நாள் நிஜமாவே வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்களா, இப்படிங்கிறதெல்லாம் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai.